फ्रेंड्स वेलकम टू अवर चैनल நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு சூப்பரான கத்திரிக்காய் மசியல் தாங்க பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு சூப்பரான மசியல் செய்ய போறோம் இது இட்லி தோசை சூடான சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம் நான் 1/2 kg வந்து ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன் கொஞ்சமா வெங்காயம் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சீரகம் மிளகு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி ஒரு 4 வெள்ளை பூண்டு இதுக்கு process வந்து இவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இப்போ இதல வந்து நான் மண் சட்டில தான் செய்ய போறது இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு வேக வைக்கணும் அதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள வெங்காயம் தக்காளி இந்த கத்திரிக்காய் எல்லாமே கட் பண்ணி வெச்சுக்கலாம் முதல்ல கத்திரிக்காய் நல்லா அலசிடலாம் இத இப்போ நாலா வந்து வகுந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாலா வந்து வகுந்துக்கணும் இதல வந்து பூச்சி புழு ஏதா இருக்கான்னு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பருப்புல சேர்த்துக்கலாம் இப்போ எதுமே இல்ல நல்லா க்ளீனா இருக்கு இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க 100 கிராம் பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காயத்தூள் இந்த பருப்பு வந்து பாதி அளவு நல்லா வேகட்டும் இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு வந்து பாதி அளவு நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம எடுத்து வச்சிருக்க புளி பூண்டு சீரகம் மிளகு வரமிளகாய் இது எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்துடலாம் இது கூடவே வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா கத்திரிக்காயும் இப்போ சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ காயை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிரலாம் ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி சுண்டிருச்சு பருப்பு நல்லா வெந்திருச்சு கத்திரிக்காயும் வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல அந்த தண்ணியை மட்டும் நம்ம மேலோட எடுத்துட்டு இப்போ மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் பருப்பு கத்திரிக்காய்லாம் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணி வந்து இதிலே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம் இது இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மழைக்காலங்கள்ல இந்த மாதிரி இதமா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ குழம்புக்கு வந்து தேவையான அளவு வந்து கொஞ்சமா கடுகு தாளிப்பு வடகம் அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாம் தாளிச்சு கொட்டிட்டு இது கலந்து விட வேண்டாம் அப்படியே நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா சூப்பரான கத்திரிக்காய் பருப்பு கடைகள் ரெடி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு இது சூடான சாதத்துக்கோ இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை